शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। असन्नेव स भवति असद्ब्रह्मेति वेद चेत् अस्तिब्रह्मेति चेत् वेद सन्तमेनं ततो विदधति तत्येष एव शारीर आत्मा यः पूर्वस्य अगातो नु प्रश्नाः उदा विद्वानमुं लोकं प्रयेत्य कश्चन गच्छति। आहो विद्वानमुं लोकं प्रयेत्य कश्चित्तमश्नुताः सोगामयत। இதுவரைக்கும் இருக்கட்டும். தைத்திரிய உபனிஷத் பாஷ்ய வார்த்தைக்கும் பார்த்துருக்கோம். அதுல பஞ்சகோஷ விவரணத்துக்கு அப்புறம் பிரம்மபுத்தம் பிரதிஷ்டான்னு சொல்லி அந்த ஆனந்தமய கோஷத்தினுடைய பிரதிஷ்டாவாக அது எங்க இருக்கோ, எங்க கல்பிதமாக இருக்கோ அது பிரம்மா அப்படின்னு சொன்னார். இப்ப அந்த பிரம்மத்தை பத்தி விவரணம் பண்ணணும். இதுதான் முக்கியமான பாகம். அதுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். முதல்ல ஒரு ரெண்டு பட்சம் சொன்னார். அசன்னேவ சபவதி அசத் பிரம்மேதி வேத சேத் அப்படின்ட்டு. யாரு பிரம்மத்தை அசத் பிரம்மம் இல்லைன்னு நினைக்கிறாளோ அவ அசத்தா போற, பிரம்மம் இருக்கிறதவ அவனை சந்தகன்னு லோகத்துல சொல்றான்றது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இதுக்கு மேல வந்து தத்திய ஏஷேவ ஷாரீர ஆத்மா அந்த மூல பாகத்துக்கு பாஷ்யம் பார்த்துட்டு வார்த்தையை பார்க்கணும். சத்திய சத்திய ஏஷ ஏவ ஷாரீர ஆத்மா. சத்தியனா யாருக்கு? இதுக்கு முன்னாடி நம்ம யார் எந்த விஞ்ஞானமய கோஷத்தை சொன்னோமோ, ஸோ 5 கோஷத்துலையும் ஒரே மாதிரி படிச்சுன்னு இருக்கு, அது மறந்துடக்கூடாது. பிராணமய கோஷத்தை ஆரம்பிக்கும் போது தத்திய ஏஷைவ ஷாரீர ஆத்மான்னு, அதாவது பிராணமய கோஷமானது அன்னமய கோஷத்துக்கு ஆத்மாவாக, அப்படின்னா அன்னமய கோஷமானது பிராணமய கோஷத்துல கற்பிதம், பிராணமய கோஷம் மனோமய கோஷத்துல கற்பிதம், மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷத்துல கற்பிதம். இப்படி இதே கிரமத்துல இந்த விஞ்ஞானமய கோஷமானது ஆனந்தமய கோஷத்துல கற்பிதம். இப்போ நம்ம ஆனந்தமய கோஷத்துல தான் பார்த்துட்டு இருக்கோம். தஸ்ய ஏஷ ஏவ ஷாரீர ஆத்மா. பாஷ்யம் பாருங்க. தஸ்ய பூர்வஸ்ய விஞ்ஞானமயஸ்ய ஏஷ ஏவ ஷரீரே விஞ்ஞானமயே பவஹ ஷாரீரஹ ஆத்மா கோசோ ஏஷ ஆனந்தமய. இந்த ஆனந்தமயம் தான் அதுக்கு ஆத்மா. சொல்லித்தர இப்ப பரத்து ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல என்னாச்சு, நமக்கு கொஞ்சம் 2-3 வாரமா என்ன விசாரம் பண்ணிட்டு இருக்கோங்க, ஆனந்தமய கோஷமே பிரம்மம்னு நினைக்கிறவா சில பேர் இருக்கா. அதை நிராகரணம் பண்ணார். அது சொல்ற சம்பிரதி நாஸ்தி ஆசங்கா நாஸ்தித்வே. சம்பிரதி அந்த ஆனந்தமய கோஷத்துல ஆனந்தமய கோஷம் இருக்கா? இப்ப ஆனந்தமய கோஷம் பிரம்மம் சொல்றவாளுக்கு இன்னும் ஒரு கஷ்டம் இருக்கு. இது முன்னாடி சொன்னார். இப்போ ஆனந்தமய கோஷத்துல என்னென்ன இருக்கு நமக்கு? பிரியம், மோதக, பிரமோதக, ஆனந்தக. இது 4 கேள்வியோ. இது லோகத்துல எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கு. நம்ம ஒரு விஷயம் பிரியமா அனுபவிக்கிறோம், இப்படிலாம் இருந்ததுன்னா அது ஆனந்தமய கோஷத்துக்கு சேர்ந்ததுன்னு வேதம் சொல்லு. இப்ப அப்படிப்பட்ட ஆனந்தமய கோஷம் இருக்கா இல்லையான்னு யாருக்காவது சந்தேகம் வருமா? பிரியம் இருக்கா இல்லையான்னு யாருக்காவது சந்தேகம் இருக்கா? நமக்கு தான் பிரியம் இருக்கே, ஆனந்தம் இருக்கே வாழ்க்கையில. அதனால ஆனந்தமய கோஷத்துக்கு இவைகள் அவயவமாக இருக்கும் காலத்துல இது இருக்குமா இருக்காதுன்னு சந்தேகம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இருக்கா இல்லையா, இருக்குன்னு நினைச்சா எப்படி இல்லைன்னு நினைக்கிறவனுக்கு இந்த மாதிரின்னு வேதம் பிரித்து சொல்றதுல, அப்ப ஆனந்தமய கோஷத்தை தவிர வேற ஏதோ ஒண்ணுத்துலதான் எல்லாருக்கும் சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனந்தமய கோஷத்துல சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் சொல்ற தம்பதி நாஸ்தி ஆசங்கா நாஸ்தித்வே. இதுல இந்த வனமாலா புத்தகத்துல வந்து பாடம் வேற மாதிரி இருக்கு. என்ன சொல்ற, காஸ்தி ஆசங்கா நாஸ்தித்வே அப்படின்னு கேள்வியே கேட்டிருக்க. என்ன அதுல அது இல்லைன்றதுக்கு எங்க சந்தேகம் வருமா என்ன அப்படின்னா அங்க ஆட்சேபம் பண்ணியிருக்க. ஏன் அப்போட சர்வ விசேஷத்வாத்து பிரம்மணோ நாஸ்தித்வம் பிரத்யாசங்கா இருக்கா. இப்போ பிரம்மத்துக்கு வந்து ஆனந்தமய கோஷத்துல வந்து விசேஷங்கள் இருக்கு, அவயவங்கள். விசேஷம்னா அவயவங்கள் இருக்கு. இந்த அவயவங்கள் பிரியம், மோதம் இவைகள்லாம் இருக்கு. நம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். அதனால சந்தேகம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ பிரம்மத்துல சந்தேகம் வருமானா கண்டிப்பா வரும். ஏன் வரணும்? அதுல எந்த விசேஷமும் இல்லை. அப்போட
அபோகம் நீக்கப்பட்டது. அப்போட சர்வ விசேஷத்வாத்து பிரம்மண நாஸ்தித்வம் பிரத்தி ஆசங்கா யுக்தா. இப்போ பிரம்மத்துல எதுவுமே எந்த விசேஷமும் இல்லாதனால, அதாவது இந்த வடிவத்துல இருக்கும், இந்த உருவம் இருக்கும், இவ்வளவு பெருசா இருக்கும், இவ்வளவு சின்னதா இருக்கும், இந்த இடத்துல இருக்கும், இந்த தேசம், இந்த கால சம்பந்தம், இவைகள்லாம் எதுவுமே சொல்ல முடியாதனால நமக்கு பிரம்மத்துல அப்படி ஒரு பொருள் நிஜமாகவே இருக்க முடியுமான்றது அந்த சந்தேகம் வருது. நியாயம்தான். நாஸ்தித்வம் பிரத்தி ஆசங்கா யுக்தா. சர்வசாமான்யாச்ச பிரம்மண யஸ்மாத் ஏவம் அதஹ தஸ்மாத் அத அனந்தரம். சர்வசாமான்யாச்ச பிரம்மண பிரம்மம் சர்வசாமான்யமாக இருக்கிற காரணத்தினால் என்ன பண்ண போறார் பாஷைக்காரங்க, அதாதோனு பிரஸ்னிகோ சத்தேஷைவ சாரீர ஆத்மாவுக்கு பாஷையம் ஆயிடுச்சு. பூர்வத்திய ஆயிடுச்சு. அதாதோனு பிரஷ்னா, அத பிறகு, அதஹ அக்காரணத்தினால், அனுப்பிரஷ்னா பிறகுனா எதற்கு பிறகுன்னு சொன்னோம், அதஹ அப்படின்னா அக்காரணத்தினால் எக்காரணத்தினால்னு சொன்னோம். அதான் சொல்றாரு. யஸ்மாத் ஏவம் ஏவம் கிம் சர்வசாமானிய பிரம்மண பிரம்மம் சர்வசாமானியம் அப்படின்னா பிரம்மம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியும் கிடையாது. ஒரு தேசத்துல ஒரு அதிபதி ராஜா இருக்காங்க, தன் தேச ஜனங்க கிட்ட ஒரு மாதிரி நடந்துதான், மற்ற தேச ஜனங்க கிட்ட ஒரு மாதிரி இருப்பார். வீட்டுல ஒருத்தர் இருக்காருன்னா தன்னுடைய பந்துக்கள் கிட்ட ஒரு மாதிரி இருப்பார், தன்னுடைய கலத்திர புத்திராதிகள் கிட்ட ஒரு மாதிரி, மற்றவர்கிட்ட வேற மாதிரி. ஒரு ஆச்சாரியன் மாணவர்கள் தன்னுடைய மாணவன் சிஷ்யன் கிட்ட ஒரு மாதிரி, மற்றவர்கிட்ட ஒரு மாதிரி, இப்படிதானே இருக்கும். ஆனா பிரம்மமான சர்வசாமானியம். ஏன்னா உலகத்துல எல்லாமே அந்த பிரம்மத்தில இருந்து சிருஷ்டியானது. அவருக்கு எந்த விசேஷமும் கிடையாது. அதாவது ஜட பொருள்கள்லாம் பிரம்மத்துல கல்பிதம், ஜீவர்கள்லாம் உபாதினால ஜீவனே பிரம்மன் தான். அதனால பிரம்மத்துக்கு எந்த பொருளோடும் ஒரு வேற்றுமை, ஒரு பேதம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கிறதுனால பிரம்மம் சர்வசாமானியம். சர்வசாமானியமாக இருக்கிறதுனால் யஸ்மாதேவம் தஸ்மாத், அந்த தஸ்மாத்ன்றதுதான் வேதம் அதகான்னு சொன்னது ஒரு தஸ்மாத். தஸ்மாத் அத அனந்தரம். இப்ப அனுப்பிரஷ்னாக ஸ்ரோது, கேள்வி யாருக்கு? ஸ்ரோது கேட்கிறவாளுக்கு. இங்க யார் கேட்கிறாங்கன்னா சிஷ்யஸ்ய அனுப்பிரஷ்னா ஆச்சாரியோக்திம் அனு ஏதே பிரஷ்னாக. குரு உபதேசம் பண்ற, பிரம்மத்தை பத்தி சொல்லிட்டு வர, சொன்ன உடனே சிஷ்யனுக்கு கேள்வி வரும். அதான் அனுப்பிரஷ்னான்றது முக்கியம். ஆச்சாரியோக்திம் அனு பிரஷ்னாக. வேதாந்தத்துல விசாரம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் இந்த மாதிரி சூக்ஷ்மமான விஷயங்களை நம்ம வேதாந்தத்துல எப்படி விசாரம் பண்ணணும், முதல்ல உபதேசம், குரு உபதேசம், அது நன்னா உள்ள வாங்கிக்கணும். அந்த உபதேசத்தை நம்மளுடைய அனுபவத்துக்கு பொருத்தி பார்க்கணும். பொருந்தாது, எடுத்த உடனே பொருந்தாது. அது பொருந்தாதனால கேள்வி கேட்கணும். எல்லா உபநிஷத்துலையும் இப்படிதான் வருது. ஸ்வேதகேது இப்படிதான் பண்ணார், நாரதர் இப்படிதான் பண்ணார், இங்க பிருகு மேல போய் இப்படிதான் பண்ண போறார், இது எல்லாரும் இப்படிதான் வருது. அதாவது வேதாந்தத்துக்கு கேட்க போகும்போது எப்படின்னா, நமக்கு பிரத்யக்ஷேன அனுமானேன எஸ்தூபாயோன லப்யதே ஏனம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதத்தை வேததா. நம்ம பிரத்யட்சமாக லோகத்துல தெரிஞ்சுக்க முடியாத பொருள் தான் வேதம் சொல்ல போகுது. அதனால நம்ம வேதத்தை கேட்க போகும்போது இதெல்லாம் நிறைய சர்ச்சைகள்லாம் போயிட்டு போகுது. வேதம் ஏன் வருது அப்படின்னா, அந்தந்த சப்ஜெக்ட அந்தந்த பொருளை எப்படி நம்ம அணுகணும்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். வேதத்தை எப்படி அணுகணும், நம்ம அனுபவத்தை அங்க போய் ஏற்றி வச்சுட்டு வேதத்தை போய் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம அனுபவம் முடிஞ்சு எங்க நம்மளுடைய அனுபவம் அதனுடைய எல்லையை தொடருதோ, எங்க தோற்று போகுதோ, அப்படிப்பட்ட விஷயத்தை சொல்றதுக்கு தான் வேதம் வந்திருக்கு. இப்ப போய் எனக்கு அனுபவத்துக்கு பொருந்தலை அப்படின்னா அப்ப வேதத்துல அப்படி போய் கேள்வி கேட்க முடியாது. அதனால வேதத்தை கேட்கும் போது மனசு கொஞ்சம் விசாலமா வச்சுட்டு, சரி தெரியவா என்னதான் சொல்ற, வேதம் என்னதான் சொல்றது அப்படின்னு அந்த ஒரு ஓபன் மைண்டடா போகணும். அப்போ முதல்ல குருவுடைய உபதேசத்தை முழுக்க உள்ள வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் இதை அப்போ இது சொல்லியிருக்கு, நான் அனுபவத்துக்கு வராதுன்னு சொல்லிட்டேன், எடுத்த உடனே வராது. அப்ப என்ன பண்ணணும்? ஆனா வேதமோ இது இப்படிலாம் நீ தெரிஞ்சிருந்தேன்னா உனக்கு இந்த பலன் வருது. இந்த தர்ம விஷயத்தை எடுத்துட்ட என்னென்ன மாதிரிலாம் இருக்கு, இந்த யாகங்கள் பண்ணா உனக்கு சொர்க்கம் வரும். முதல்ல அது உள்ள வாங்கிக்கலாம். உள்ள வாங்கிட்டு நம்மளால அந்த யாகம் பண்ண முடியுமா, நமக்கு அந்த அதிகாரிக அவசியத்துக்கு தர்மங்கள் இருக்கா, இது ஒரு பக்கம். நிஜமாவே நமக்கு அந்த சொர்க்கம் வேணுமா, இவைகள்லாம் பார்த்துட்டதுக்கு அப்புறம் எப்படி பண்ணணும்னு பார்த்து அனுஷ்டானமும் பண்ணா உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். இதை நான் எப்படி நம்புவேன், அது எப்படி நம்புவேன் அப்படின்னா, அது அந்த கிரமமா வந்தா எது நமக்கு வேணுமோ அது
இப்ப பாருங்க, வேதாந்தத்துக்கு வரவாளுக்கு கர்மால ஆசைகள் விட்டு அந்த வைராக்கியம் வந்ததுக்கு அப்புறம் தான் வேதாந்தம் சொல்லிருக்கு. அதனால வேதத்துல சொன்னது அப்படியே ஏற்றுக்கணும்ன்றத விட அது எல்லாத்தையும் பண்ணணும்ன்றது கூட கிடையாது. நமக்கு வேணும்னா இது வேணும் இது வேண்டாம் நம்மளுக்கு விவேச்சனம் பண்ணி, அப்ப எனக்கு இந்த வேதாந்த ஞானம்லாம் வேண்டாம், அது வருமா வராதான்னு யாருக்கு தெரியும், எனக்கு இந்த கர்மா போதும் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்கா. ஏதாவது கர்மா தான் வேண்டாம் எனக்கு, நான் ஞானத்துக்கு போறேன், இல்லை இது ரெண்டும் வேண்டாம் உபாசனைக்கு போறேன், இதெல்லாம் வேற நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குறது. அப்ப நம்ம மனசை நம்மளுடைய சந்தேகங்கள் நம்மளுடைய பழைய வாசனைகள் எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்துக்கு மூட்டை கட்டி வச்சுட்டு குரு என்ன உபதேசம் பண்றாரோ அதை உள்ள வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சொன்ன பலன் நமக்கு நிஜமாவே வேணுமா, நமக்கு அதுல ஒரு அஸ்தித்வம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சாமர்த்தியம் இருக்கான்னு அடுத்தது பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த அஸ்தித்வமும் இருக்கு சாமர்த்தியமும் இருக்கு, ஆனா எனக்கு அந்த அனுபவம் வரலையே, அப்போ கேள்வி அந்த மாதிரி கேட்க. அதனாலதான் அனுப்பிரஷ்னான்றது சும்மா எடுத்த உடனே கேள்வி இல்லை. இந்த குருவுடைய உபதேசத்துக்கு பிறகு அது முழுக்க உள்ள வாங்கிட்டதுக்கு அப்புறம் ஆச்சாரியோக்தியம் அணு ஏதே பிரஷ்னாக அனுப்பிரஷ்னாக சாமான்யம் ஹி பிரம்ம ஆகாஷாதி காரணத்வா விதுஷோ அபிதுஷஸ்த. என்ன கேள்வின்னு பாருங்க. உதாதோ அனுப்பிரஷ்னாக, அதுல என்ன சொல்றது, அதாதோ அனுப்பிரஷ்னம் உத அவித்வான் அமும் லோகம் பிரேத்திய கஷ்டன கச்சதி அப்படின்னு உண்டு. ஆஹோ வித்வான் அமும் லோகம் பிரேத்திய கஷ்டித் சமஸ்னுதாவு. அந்த சமஸ்னுதாவுன்றது சமஸ்னுதேன்னு வரப்படுது. தஸ்மாத் சாமான்யம் பிரம்ம ஆகாஷாதி காரணத்வாத் விதுஷோ விதுஷஸ்ச. இது ஸ்பஷ்டம். பிரம்மம் ஆகாசத்திலிருந்து எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறதுனால பிரம்மத்தை தெரிஞ்சின்றவனுக்கும் தெரிஞ்சுக்காதவனுக்கும் பிரம்மம் ஒரே மாதிரிதான் இருக்கும். அப்ப அதுல ஒன்றும் பேதம் கிடையாது. இப்ப பிரம்மத்தை தெரிஞ்சின்றவன் பரத்தை அடைகிறான், பிரம்மவித் ஆப்னோதி வரணும்னு சொல்லியிருக்கு. அப்ப பிரம்மத்தை தெரிஞ்சுக்காதவன் அவனும் அதே பிரம்மத்துல இருந்து வந்தாங்க, அவனுக்கு அதே உபாதி தானே இருக்கு. அதே போல அந்த கரண உபாதி, அவன் ஏன் தெரிஞ்சுக்கல இவன் ஏன் தெரிஞ்சு, அவன் ஏன் பிரம்மத்தை அடையல இவன் அடைகிறான். அப்ப பிரம்மத்துல பேதம் இருக்க முடியாது, ஏன்னா பிரம்மத்துல விசேஷம் இல்லை. இவனும் அதே போலதான் இருக்கான், வித்வான் ரெண்டு பேரும். அப்ப எந்த இடத்துல பேதம் இருக்கு, அவன் அடையிறான் அவன் அடையலன்னா அப்ப எந்த இடத்துல பேதம் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக இந்த கேள்வி. தஸ்மாத் அவிதுஷோபி பிரம்ம பிராப்தி ஆசங்கியது. இப்ப பிரம்மவித் ஆப்னோதி பரம்னு சொல்லியிருக்கு. ஆனா ஆகாஷாதி எல்லா காரணமும் ஒரே மாதிரிதான் இருக்கு. வித்வான் அவித்வான் எல்லாருக்கும் பஞ்சகோஷம் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஆனா இது வரைக்கும் நீங்க சொன்னதுல பார்த்தா அந்த ஞானம்ன்றது எங்கேயுமே வரல. ஆத்மன ஆகாஷம் போது ஆகாஷாத் வாயு இந்த மூலத்தை பார்த்துட்டே வரணும். இது வரைக்கும் பிரம்மபுத்தம் பிரதிஷ்டா வரைக்கும் இருக்கு. இந்த இடத்துல ஞானிக்கு இப்படி வருது, அஞ்ஞானிக்கு இந்த மாதிரி வருது, சுக பிரஜை ஆபாஷா அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா, ஒண்ணுமே இல்லையே. இப்ப ரெண்டு பேருக்கும் சமானமா இருக்கு. பிரம்ம வரைக்கும் சொல்லியாச்சு. இப்போ இவன் மட்டும் போறான் அவன் மட்டும் போறேன்றது அந்த வேதம் எங்க இருந்து வந்தது உங்களுக்கு? நியாயமான கேள்வி தானே அது. தஸ்மாத் அபிதுஷோபி பிரம்ம பிராப்தி ஆசங்கியது. அப்ப தெரிஞ்சுக்காதவனும் ஒன்னா, ஏன்னா அவனுக்கும் அதே பஞ்சகோஷம் தானே இருக்கு. அவன் ஒன்னா பஞ்சகோஷத்தை தெரிஞ்சுக்காம இருக்கலாம், ஆனா அதே பஞ்சகோஷம் தானே இருக்கு. அவனுடைய ஹிருதயத்திலே அதே பரமாத்மா தானே இருக்கார். அப்ப அவன் போல, அப்ப அவன் போறானா? உதாசி அவித்வான் அமும் லோகம் பரமாத்மானம் இத பேசிய கஷ்டன கன சப்தோ அத்தியர்த்தே. ஊத அப்படின்னா அபி, அங்க அபின்றது மேல வரப்போகுது. அவித்வான் அமும் லோகம் பரமாத்மான, இங்க லோக சுத்தத்தை லோக்கியதே அப்படின்னு பிரகாசம்னு எடுத்து பரமாத்மான்னு அர்த்தம் சொல்றீங்க. அமும் லோகம் பிரேத்திய கஷ்டன, அந்த அமும் லோகம் இந்த லோகத்தை பரமாத்மாவை பிரேத்திய இந்த சரீரம் விழுந்ததுக்கு அப்புறம் இவன் போய் அடையிறானா, அவித்வான் போய் அடையிறானா. கஷ்டன சன சப்தோ அத்தியர்த்தே. சனன்றது சனு பிரிக்கக்கூடாது. வேதத்துல சனன்னு வந்ததுன்னா அபின்னு அர்த்தம். கஷ்டன கோபி அந்த கா தனியா விட்டுருங்க. அவித்வான் அபி கச்சதி பிராப்னோதி அப்படின்னு கேள்வி. கிம்வான கச்சதி, இல்ல போகலையா அப்படின்னு ரெண்டாவது கேள்வி ஆச்சாரியால் சேர்க்கிறோம். மூலத்துல பாருங்க, உதா வித்வான் அமும் லோகம் பிரேத்திய கஷ்டன கச்சதின்னு ஆயிடுச்சு. அவன் அவித்வான் போகிறானா, கிம்வான கச்சதி இல்ல போகாம இருக்கானா அப்படின்னு ரெண்டாவது கேள்வி சேர்த்துக்கிறார். எதுக்கு ரெண்டாவது கேள்வி சேர்த்துக்கணும் அப்படின்னா, இது திதியோபி பிரஷ்னோ திரஷ்டவிய அனுப்பிரஷ்னா இது பகுவச்சனத்வாத். பகுவச்சனம் சொல்லி அனுப்பிரஷ்னா பகுவச்சனம் சொல்லியிருக்கு. மூலத்துல ரெண்டு கேள்விதான் இருக்கு. பகுவச்சனம் தான் 3 வரணும்.
அதனால இங்க இந்த முதல் கேள்வியை ரெண்டா பிரிச்சார், ரெண்டாவது கேள்வியை ரெண்டாவது பிரிச்சார். ஆக 4 பகுவச்சனம் சரியா போச்சு. பகுவச்சனத்தா வித்வாந்தம் பிரதி அந்யௌ துவௌ பிரஷ்னோ, வித்வானை பொறுத்து இன்னும் 2. இதுல புத்தகங்கள்ல இந்த இடங்கள் நிறைய ஒரு முத்திரணத்துல ஒரு மாதிரி பாடபேதம் இருக்கு. நான் படிச்சதை நான் அப்படியே சொல்றேன். ஒன்றும் பெரிய அர்த்தத்துல ஒன்றும் பெரிய பேதம் இல்லை. இது சௌகரியமான பாடம். அதனால பகுவச்சனாத் வித்வாந்தம் பிரதி அந்யௌ துவௌ பிரஷ்னோ எதி அவித்வான சாமானியம் காரணமபி பிரம்ம நகச்சதி. இது முதல் கேள்வியை ரெண்டா பிரிச்சார். அவித்வான் போறானா இல்ல போலையா? இப்ப ரெண்டாவது வித்வான் எதி அவித்வான் சாமானியம் காரணமபி பிரம்ம நகச்சதி. அவித்வான் இருக்கான், பிரம்மத்தை தெரிஞ்சுக்காதவன் இருக்கான். பிரம்மமா எல்லாருக்கும் சாமானியம், அவன் போகலன்னா இவனுக்கு மட்டும் என்ன விசேஷம் வந்தது? ததோ விதுஷோபி பிரம்மாகமனம் ஆசங்கியதே. அப்ப வித்வானும் போறதுல எப்படி போறான்றது எப்படி ஞானம் வருது? அதः தம் பிரதி பிரஷ்னः ஆஹோ வித்வான் இது. வித்வான் பிரம்மவிதபி கஷ்டித் யாரோ ஒருத்தன் இத பிரேத்திய அமும் லோகம் சமஷ்ணுதே பிராப்னோதி. இந்த பேர் அந்த அமும் லோகம், இந்த பிரம்மத்தை சமஷ்ணுதே அடைகிறானா பிராப்னோதி. அந்த சமஷ்ணுதேன்னு இருக்கணும். இங்க என்ன பண்ணிருக்கு? சமஷ்ணுதா ஊனுக்கு சமஷ்ணுதே ஊ இத்தேவம் சிதே அயாதேசே யலோகே சக்ஷதே அகாரஸ்ய பிரதிஹி சமஷ்ணுதா ஊ சொல்ல சமஷ்ணுதே ஊ அப்படின்னு இருக்கணும். இருக்கு அந்த ஏஜோயவாயாவ அப்படின்னு ஒரு சூத்திரம். ஏச்சு இருக்கு, ஏச்சுனா ஏவோ ஐயோ, அதுக்கு மேல அச்சு இருக்கு ஊ. அச்சுனா ஆ ஐ ஊ எல்லாமே சேர்ந்து அச்சுன்னு சொல்றது. அந்த ஊ இருக்கு அந்த இடத்துல ஐன்னு ஆது, ஏ ஊ ரெண்டு சேர்ற இடத்துல ஐன்னு வரும். அப்போ சமஸ்னுதே இந்த சமஸ்னுதை ஊ அப்படி வரணும். அந்த இடத்துல எக்காரத்துக்கு லோகம், லோகஸ்டாகல்யத்தேன்னு ஒரு சூத்திரத்துனா எக்காரத்துக்கு லோகம். அகாரத்திய அந்த அப்பனது சமஸ்னுதா ஊன்னு இருக்கு. அந்த அகாரத்துக்கு வேதம் புளுதி போருக்கு. அந்த புளுதினா ரஸ்வம் தீர்க்கம் புளுத்தம்னு சொல்றது. நம்ம ரஸ்வம்னா ஒரு மாத்திர காலம், தீர்க்கம்னா 2. ஆன்னு 3 காலம், 3 மாத்திர காலம் இருந்ததுன்னா அதுக்கு புளுத்தம்னு பேரு. அந்த இடத்துல புளுத்தம். சில இடங்கள்ல தான் புளுத்தம் வரும். கேள்வியா இருந்தா புளுத்தம் வரும், ஆட்சேபமா இருந்தா புளுத்தம் வரும், சம்போதனத்துக்கு சில இடங்கள்ல வரும். வேதத்துல இந்த மாதிரி உண்டு. இந்த இடத்துல லோபேதே அகாரஸ்ய புளுதி சமஷ்ணுதா ஊ இது. இந்த உகாரம் இருக்கோ இல்லையோ, இந்த ஊன்னு வச்சுட்டு என்ன பண்றது? உகாரம் ச வக்ஷமானம் அதஸ்தாது அபகிருஷ்ய தகாரம் அபகிருஷ்ய. இங்க மேல சொல்ல போறது இந்த உகாரம் ச வக்ஷமானம் உகாரம். இங்க சமஷ்ணுதா ஊ அத சொல்லக்கூடிய அந்த உகாரத்துல வக்ஷமானம் அதஸ்தாத் அபகிருஷ்ய கீழிருந்து முன்னாடி கொண்டு வரணும். இது அபகர்ஷம் உத்கர்ஷம்னு சொல்றது உண்டு. அபகர்ஷம்னா பின்னாடி இருக்கிறது முன்னாடி கொண்டு வருது அபகர்ஷம், முன்னாடி இருக்க பின்னாடி போனா உத்கர்ஷம். இது வேதத்தில் நிறைய இடங்கள்ல கர்மா சொல்லும் பொழுது அந்த மந்திரத்தை உத்கர்ஷம் பண்ணோம் அபகர்ஷம் பண்ணோம். இந்த இதுக்காகவே 5வது அத்தியாயத்தில் நிறைய விசாரங்கள் இருக்கு மீமாம்சையில. அதஸ்தாத் அபகிருஷ்ய சகாரஞ்ச பூர்வஸ்மாத் உதசப்தாத் வியாசஜ்ய ஆஹோ இத்யேதஸ்மாத் பூர்வம் உதசப்தம் சம்யோஜ்ய பிருச்சதே உத ஆஹோ வித்வான். மூலத்தை பாருங்க, ஆஹோ வித்வான் அமும் லோகம் பிரேத்தியான்னு இருக்கு. என்னாச்சு? அதாதோன்னு பிரச்சனான்னு இருக்க. அங்க உதனா அதர்வைஸ் ஆல்சோ, அது இல்லை என்றால் தமிழ்ல சொல்றோமோ இல்லையோ, அந்த உதன்னு இருக்கு. இல்லைன்னா வித்வான் அமும் லோகம் பிரேத்திய கஷ்டன கச்சதின்னு 2 கேள்வி போட்டார். திரும்ப உத இல்லைன்னா ஆஹோ வித்வான் அமும் லோகம் பிரேத்தியன்னு அந்த இடத்துல ஒரு உத வரணும். உத இல்ல, வேதம் படிக்கல, ஆனா வெறும் ஊ மட்டும் படிச்சிருக்கு. ஆச்சாரியர் என்ன பண்றார்? சமஸ்னுதா ஊன்றத சமஸ்னுதேன்னு அர்த்தம் பண்ணார். அது ஏன் சமஸ்னுதா ஊன்னு வந்ததுக்கு அந்த வியாக்கரணம் அந்த சூத்திரத்தை சொல்லி சமன்வயப்படுத்துறார். இந்த பின்னாடி வக்ஷமானம் உகாரம் அதஸ்தாத அபகிருஷ்ய கீழிருந்து மேல கொண்டு வந்து எந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னா ஆஹோக்கு முன்னாடி கொண்டு வரணும். வெறும் ஊ மட்டும் இருக்கு. இதுக்கு ஒரு தகாரம் வேணும். ஏற்கனவே உதான்னு ஒண்ணு படிச்சிருக்கோம் இல்லையோ, அங்க இருந்து அந்த தகாரத்தை எடுத்துக்கணும். அங்கிருந்து தகாரத்தை எடுத்துனோம்னா அப்ப அங்க ஊ நிற்கும். அதனாலதான் அது சொல்ல வியாசர்ஜிய அப்படின்னு சொல்றாரு. இப்ப உத்கர்ஷம் அபகர்ஷம்னு சொன்ன இந்த உத்கர்ஷம்ன்றது என்ன? முன்னாடி இருக்கிறத பின்னாடி கொண்டு போகுது. அபகர்ஷம்ன்றது பின்னாடி இருக்கிறத முன்னாடி கொண்டு போகுது.
இப்போ போய் ஒரு இடத்துல ஒரு வரிசையில் நின்றுட்டு இருக்கோம். ரொம்ப வயசானவா பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்காரு நம்மளுக்கு பின்னாடி பேங்க்ல. வாங்க நீங்க முன்னாடி போங்க அப்படின்னு வரும். அவரை அபகர்ஷம் பண்ணி நமக்கு முன்னாடி விட்டுரும். அவர் ரொம்ப நேரம் நிற்க வேண்டாமே அப்படின்னு சொல்றது, அந்த மாதிரி பண்றது. அதே போல வேற ஒரு காரணத்துக்கு பின்னாடி போறது உண்டு. அதுக்கு வந்து உத்கர்ஷம்னு பேரு. இப்போ வந்து வியாசஜ்ய விருத்தி ஒன்று, ஒரு வியாசஜ்ய விருத்தி சம்பந்தம்னு ஒன்று நியாயத்தில் சொல்லுவார். இதுக்கு வந்து சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, தசரதர் இருக்கார். அவருக்கு ராமர், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் 4 பேர், 4 புத்திரர்கள். தசரதருக்கும் ராமனுக்கும் என்ன சம்பந்தம்? பிதாபுத்திர சம்பந்தம். தசரதருக்கும் லக்ஷ்மணனுக்கும் பிதாபுத்திர சம்பந்தம். அதேதான் 2 பேருக்கும் இருக்கக்கூடியதான. இவருக்கு ஒருத்தர் மேல பிரியம் இருக்கு, பிரியம் குறைச்சலா இருக்குன்றது அது வேற விஷயம். ஆனா அந்த சம்பந்தம், சாஸ்திரம் சொல்லக்கூடியதான சம்பந்தம் என்ன? இவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கோ அதே சம்பந்தம் தான் தசரதருக்கும் லக்ஷ்மணனுக்கும் இருக்கும். பாரதத்துல எடுத்துட்டேன்னா, பாண்டு மகாராஜா இருந்தார். முதல்ல யுதிஷ்டிரர் உண்டானார். அதற்கப்புறம் ஒருத்தர் வந்தார். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார். யுதிஷ்டிரர் வந்த உடனே அவ 2 பேருக்கு என்ன? பிதாபுத்திர சம்பந்தம். 2வது குழந்தை வந்த உடனே இந்த முதல் சம்பந்தத்துல ஏதாவது ஒரு மாற்று குறைஞ்சுதா? அதே அந்த முதல் சம்பந்தம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு தான் அது. பிதாபுத்திர சம்பந்தம்னா ஒரே சம்பந்தம். ஒரு குரு ஒருத்தருக்கு 2 சிஷ்யால் வர, அவளுக்கு குரு சிஷ்ய சம்பந்தம் இருக்கு. அந்த குருவுக்கு அந்த 2 சிஷ்யாலும், இன்னும் 10 சிஷ்யர் வந்து சேர்ந்தாங்கன்னா அந்த குரு சிஷ்ய சம்பந்தம் வந்து அது முதல்ல 1 லிட்டர் இருந்தது, இப்போ வந்து 1/2 லிட்டர் ஆயிடுச்சுன்னு அந்த மாதிரி ஏதாவது உண்டோ? அந்த சம்பந்தம் எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கும். அதாவது முதல்ல இடத்துல எப்படி இருக்கோ அதை அப்படியே வச்சிருந்து அதே அளவுக்கு இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்தோம்னா அதுக்கு வியாசஜ்ய விருத்தின்னு சாமானியமா புரிஞ்சுக்கலாம். வியாசஜ்ய. அதனாலதான் தகாரத்தை அங்க எப்படி அந்த ஊவோட அந்த தா எப்படி சப்த மரியாதையா அப்படி சம்பந்தப்படுறதோ அதே தாவை திரும்பி இங்க கொண்டு வந்து சேர்த்துக்கணும். அதுக்கு வந்து வியாசஜ்ய சம்பந்தம்னு பேர். அதுதான் சொல்றாருங்க. தகாரம்ச பூர்வஸ்மா குதசப்தா வியாசஜ்ய அப்படி சம்பந்தம் பண்ணி ஆஹோ ஏதஸ்மாத் பூர்வம், அந்த ஆஹோன்றதுக்கு முன்னாடி உதசப்தம் சம்யோஜ்ய பிரிச்சதே உத ஆஹோ வித்வானிதி. இதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னா, வேதம் ஒரு மாதிரி படிச்சு போய் நம்ம இந்த மாதிரி அக்ஷரத்துக்கு பதத்துக்கு வந்து அந்த இது சொல்லி அந்த நியமம் சொல்லி வேதாங்கமான வியாக்கரணம் நிருத்தம் இவைகளுக்கெல்லாம் மாறாம அர்த்தம் சொல்லலைன்னா அந்த வியாக்கியானம் தப்பு வியாக்கியானம். அது வியாக்கியானாபாசம். இப்படிலாம் பண்ணி காமிச்சு இப்படியும் இருந்தாதான் இந்த மாதிரி சொன்னாலும் அத்வைதம் தான் வருதுன்னு சொன்னாதான் அது சரியான வியாக்கியானம். இல்லை ஏதோ ஒன்று இருக்கு, நம்மளுக்கு பிடிச்ச இடத்துக்கு நிறைய விஸ்தாரமா வியாக்கியானம், பிடிக்காத இடத்துல அப்படி விட்டுட்டு போகுது, அது தெரியல என்ன வேண்டான்னு ஒதுக்கிறது. இல்லை இப்பெல்லாம் பண்றாங்க இடைச்சர்கள்னு சேர்த்து சொல்லிட வேண்டியது. அப்படி கிடையாது. மூலத்துல என்ன இருக்கோ ஒரு அக்ஷரம் ஒரு ஸ்வரம் தப்பாம அது எல்லாத்துக்கும் அதுதான். இது வந்து வேத பாஷ்யத்துல நிறைய வரும். ஏன்னா நம்ம லோகத்துல இருக்கக்கூடியதான வியாக்கரணம் ஒரு விதமா, வேதத்துக்கு தனியா சில சூத்திரங்கள்லாம் இருக்கு. சில இடங்கள்ல அது பொருந்தும் பொருந்தாது. ஏன்னா பாணினி வந்து ஒரு 4000 சூத்திரம் போட்டிருக்காரு. அனந்தாவை வேதா வேதத்துல நிறைய இடங்கள்ல வந்து அது எந்த சூத்திரத்துக்கு வருதுன்னே தெரியாது. பாணினி வியாக்கரணம் 9வது வியாக்கரணம். இதுக்கு முன்னாடி 8 வியாக்கரணங்கள் இருந்திருக்கு. அதுபடி இருந்திருக்கணும். வேதத்தை யாருமே போய் கேள்வி கேட்க முடியாது. அப்ப அதெல்லாம் வச்சு அர்த்தம் சொல்லணும்னா வேத பாஷ்யம் படிக்கிறவளுக்கு தெரியும். வேத பாஷ்யம் போய் பார்த்தோம்னா அப்பதான் வந்து அவ அத்தியனமும் பண்ணி வேத பாஷ்யமும் படிக்கிறானா எப்பேற்பட்ட மகான்கள் அவள்லான்றது. இந்த மாதிரி ஒரு அக்ஷரம் ஒரு ஸ்வரம், இப்ப இங்க ஸ்வர சர்ச்சை இல்லை, சில இடங்கள்ல ஸ்வர சர்ச்சையும் வரும் வேத பாஷ்யத்துல. ஏன் இந்த ஸ்வரம் போட்டிருக்கு, அதனால் இந்த சமாசமே வராது, அப்ப இந்த இடத்துக்கு இப்படி அர்த்தம் சொல்லணும், அப்ப மீமாம்சா நியாயங்கள் கொண்டு வரணும். அதனால வேதத்துக்கு அர்த்தம் சொல்றது இந்த மாதிரி பாஷிகாரெல்லாம் பண்ணா போல இது நமக்கு ஏதோ போர் அடிக்கிற மாதிரி இருக்கிறது. அத்வைத்தத்தையே சொல்லி தத்துவமே இல்லையே, ஏதோ வந்து ஊ ஆட்டா இதெல்லாம் போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காளேன்ட்டு. நம்ம இதுல இருந்து என்ன கிரகிக்கணும்னா, இப்படியும் ஒரு ஒரு உகாரம் ஒரு அக்ஷரம் கூட மாறாம பெசகாம அர்த்தம் சொன்னா எங்க தாத்பரியம் பரம தாத்பரியம் இருக்கோ அங்கதான் போய் சேர்றது அப்படின்னு பாஷிக்காரர் வந்து பிரயத்தனப்பட்டு பண்ணி காமிச்சிருக்கார். சம்யோஜ்ய பிரிச்சதே உத ஆஹோ வித்வானிதி வித்வான் சமஷ்ணுதே அமம் லோகம். என்னாச்சு? வித்வான் பிரம்மமோ சாதாரணம், சாதாரணமான பிரம்மத்தை அவித்வான் பிரம்மத்தை அடையிறானா. அவித்வான் சொல்லியாச்சு, ஏன்னா பிரம்மவித் ஆப்னோதின்றதுல அவன் சேர மாட்டான். அப்போ
அவன் போய் அடைகிறானா இல்லையா? 2 கேள்வி. இப்ப அவன் போலன்னா இவன் மட்டும் போறான்றதுக்கு என்ன, இவன் போறானா இல்லையா அப்படின்னு 4 கேள்வியா பண்ணிட்டாரு. அவன் போறானா இவன் போறானா 2 கேள்வி கேட்டாலே போதுமே, மூலத்துல அவ்வளவுதானே இருக்கு. எதுக்கு 4 கேள்வியா பிரிக்கணும்னா பகுவச்சனம் இருக்கே அப்படின்னு சொன்னார். இல்ல பகுவச்சனர் அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம், அவன் போறானா இல்லையா இவன் போறானா இல்லையான்னு போறானா இல்லைன்னு பதில் சொல்லியாச்சுன்னா போறோம், இல்லைன்னு தானா வந்தாச்சு. அது 2 கேள்வியா கேட்க வேண்டாம், ஒரு கேள்வி போரும்னு வச்சுட்டா அப்ப சுலபமா பகுவச்சனத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்ட்டு கிம்பா வேற அர்த்தம் சொல்ற. எதா அவித்வானேவ அது அவித்வான் இவ வித்வானபி ந சமஷ்ணுதே இது அபர பிரஷ்னः. துவாவேவ வா பிரஷ்னோ வித்வத் அவித்வத் விஷயவ். அப்ப இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம், மூலத்துல 2ன்னா 2 வச்சுப்போம். அப்ப பகுவச்சனம் இருக்க என்ன பண்றது? பகுவச்சனம் சு சாமர்த்திய பிராப்த பிரஷ்னாந்தராபேட்சையா கடதேன கொடுங்கிறது. பகுவச்சனமானது இந்த கேள்வியினாலேயே, இந்த 2 கேள்வி கேட்கறதுனாலேயே இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்குன்னு நம்மளே ஊகம் பண்ணிக்கலாம். அந்த கேள்வியை இழுத்து போட்டுட்டோம்னா பகுவச்சனம் வந்துடும். எப்படி? அசத் பிரம்மேதி வேத சேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேத இது ஸ்ரவனாது. பிரம்மத்தை இருக்குன்னு தெரிஞ்சுட்டா இல்லைன்னு தெரிஞ்சுட்டான்னு அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கமோ இல்லையோ, அதனாலேயே என்ன வருது, பிரம்மம் இருக்கா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வரலாம். கிருஷ்ணனுக்கு அந்த சந்தேகம் வரலாம். பிரம்மத்தை இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அவன் சத்தா இருப்பான், பிரம்மத்தை இல்லைன்னு தெரிஞ்சுட்டா அசத்தா இருப்பான். அப்போ அந்த கேட்கிற ஒரு கிருஷ்ணனுக்கு என்ன, அப்ப நிஜமா பிரம்மம் இருக்கா இல்லையா? ஆத்மா ஆகாச சம்பூதம் எல்லாம் சரி, அது இருக்கா? ஆகாசம்லாம் உண்டாயிருக்குன்றது தெரியாது, ஆகாசம் இருக்குன்னு தெரியாது, உண்டாயிருக்குன்றது நமக்கு தெரியாது, நம்ம அனுபவத்துல தெரியாது. பஞ்சகோஷம் சரி சொன்னா கேட்டுக்கிறேன், ஆனா இதுக்கெல்லாம் மூல காரணம் பிரம்மன்றது அந்த மாதிரி ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படி அந்த கேள்வி ஒன்று நிக்கணும் இல்லையோ, அதுக்கு இது இருக்க ஸ்பஷ்டமா பதில் சொல்லலையோ, ஊகம் தானே பண்ணியிருக்கோம். அதனால அந்த கேள்வியை சேர்த்துருக்கோம்னா பகுவச்சனம் வந்துடும். ஸ்ரவனாது அஸ்தி நாஸ்தி இது சம்சய ததோ அர்த்த பிராப்த கிம் அஸ்தி நாஸ்தி இது பிரதமோன பிரஷ்னः. கிம் அஸ்தி பிரம்ம அர்த்த நாஸ்தி, பிரம்மம் இருக்கா அப்படின்னு கேட்டாலே இல்லையான்றது வந்தாச்சு. ஆக இது அது 3 கேள்வி. இப்போ பகவச்சனம் பொருந்தும். எதுக்கு ஆச்சாரியர் இப்படி கொண்டு வந்தாருன்னா, இத ஒரு காரணமா வச்சுட்டு மேல போய் இங்கிருந்து அனுமாகம் முடிகிற வரைக்கும் பிரம்மம் இருக்குன்ட்டு ஸ்தாபனம் பண்ண போற யுக்தியினால. வெறும் கேவல யுக்தி இல்லை, ஸ்ருதிமத தத்துவனுக்கும் தீயதான்றது ஆச்சாரியர்களோட மகமே. இங்க வேதத்துல இப்படிலாம் படிச்சிருக்க, உபநிஷத்து இதுக்கப்புறம் இதை இப்படி சொல்லியிருக்கு, இதை இப்படி சொல்லியிருக்க, என்னென்ன காரணத்தினால அஸ்தி பிரம்ம அப்படின்னு சொல்லப்படுறாரு. அது தைத்திரியத்துல ஆனந்த வழியில முக்கியமா கவனிக்க வேண்டிய பாகம். அது இனிமே வரும்போது நானும் அந்த தஸ்மாத் அஸ்தி பிரம்மன்னு வரும், அதை நான் சூச்சனம் பண்றேன். இதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இது அணுவாக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரம்மம் இருக்குன்றதுக்கு இந்த அணுவாக்கத்துல என்னென்ன காரணம் சொல்லப்பட்டது அப்படின்னா ஒரு பட்டியல் போட்டு வச்சுட்டு எல்லாரும் பதில் சொல்ற அளவுக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும். இதெல்லாம் பரீட்சையில வர கேள்விகள். இது அசத் பிரம்மேதி வேதி சேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேதி ஸ்ரவனாத் அஸ்தி நாஸ்தி இது சம்சய ததோ அர்த்த பிராப்த கிம் அஸ்தி நாஸ்தி இது பிரதமோனு பிரஷ்னः. பிரம்மணः அபட்சபாதித்வாத் அவித்வான் கச்சதி ந கச்சதி இது த்விதீயः. பிரம்மணः சமத்வேபி அவிதுஷைவ விதுஷோபி அகமன ஆசங்கியதே கிம் வித்வான் சமஷ்ணுதே ந சமஷ்ணுதே இது திருத்தியோன பிரஷ்னம். 3 கேள்வி சொல்லிட்டார். அதாவது பிரம்மம் இருக்கா இல்லையா, பிரம்மம் சமமா இருக்கிறதுனால அவித்வான் போறானா இல்லையா, அவித்வான் போறானா வித்வான் மட்டும் போறானா இல்லையா, இது 3 கேள்வி. ஏதேஷாம் பிரதிவச்சனார்த்தம் உத்தர கிரந்தः ஆரம்பியதே. இனிமே இந்த அணுவாக முடிகிற, இந்த வள்ளி முடிகிற வரைக்கும் இந்த 3 கேள்விக்கு பதில் தான் சொல்ல போற. சின்னேகம் தெய்வதன் லோகே அப்படின்னு ஆரம்பிச்சார். அதுல ஒரே கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அப்புறம் தான் சஹஸ்ரநாமம் வருது. அது மாதிரி தத்திர அஸ்தித்வமேவ தாபதிச்சதே. முதல்ல பிரம்மம் இருக்குன்னு தீர்மானம் பண்ணணும். அது தீர்மானம் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய பிரம்மத்தை தெரிஞ்சிருந்தவன் போறான், அதை தெரிஞ்சுக்காதவன் போகல அப்படின்னு சொல்ல. ஏன்னா பிரம்மவித் ஆப்னோதி பரம்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ. அதனால முதல்ல பிரம்மம் இருக்கு, இந்த கேள்வி நிக்கிறது ஏதோ பிரம்மம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரம்மவித் ஆப்னோதி பரம்னு இப்போ உபனிஷத்தாக எடுத்த உடனே பிரம்மத்தினுடைய அஸ்தித்வம் என்ன காரணம் பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்படிப்பட்ட பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலாம் பரத்தை அடைகிறான் அப்படின்னு உபனிஷத் சொல்லியிருந்ததுன்னா இந்த மாதிரி வந்திருக்காது நமக்கு. முதல்ல பிரம்மவித் ஆப்னோதி பரம்னு சொல்லியாச்சு, ஆனா பிரம்மம் இருக்குன்னு யாரு கண்டா? அதனால முதல்ல அந்த கேள்வி பதில் சொல்லுவோம், அதுக்கப்புறம் மீதி 2 கேள்வி தானே பதில் வந்துடும் அப்படின்னு
ஆச்சாரியர் சொல்றார், பிரதிவச்சனார்த்தம் உத்தர கிரந்த ஆரம்பியதே தத்திர அஸ்தித்வமேவ தாவதுச்சதே எச்ச உத்தம் சத்தியம் ஞானம். இப்ப இது வரைக்கும் நம்ம வார்த்திகம் பார்த்தோம். வார்த்திகம் 10வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு பார்த்தோம்னா வந்துடும். சாதாரணம் பரம் பிரம்மலேருந்து ஆரம்பிச்சோன்னா இந்த பாகத்துக்கு பார்க்கலாம். சாதாரணம் பரம் பிரம்ம விதுஷஸ்தே பிராப்தி அப்பிராப்தி சமயத்யாதாம் யமே ஹேத்வ சம்பவா. சாதாரணம் பரம் பிரம்ம விதுஷः அவிதுஷஸ்தேத். வித்வானுக்கும் அவித்வானுக்கும் பரம் பிரம்ம சாதாரணமா இருக்குமே. ஆனால் பிராப்தி அப்பிராப்தி சமயத்யாதா, பிராப்தியும் சரி அப்பிராப்தியும் ரெண்டுக்கும் சமமா தான் இருக்க போறது. நியமே ஹேத்வ சம்பவா. இவன் தான் போறான் இவன் போகலன்றதுக்கு காரணம் இல்லை, இது வரைக்கும் நம்மளுக்கு காணப்படவில்லை. காரியமாத்திர அவபத்த அந்த கரணத்வாத் தமஸ்வினஹ ந சக்யாஸ்தீதி கர்த்தும் ஸ்வதசித்தாத்ம வஸ்துனி. காரியமாத்திர அவபத்த அந்த கரணத்வாத் தமஸ்வினஹ. தமசி, தமசினால் மூடப்பட்டவன் யாரு? உபாதியினால் மூடப்பட்ட ஜீவன். என்னவா எல்லாரும் இந்த தமஸ்விகளுக்கு காரியமாத்திர அவபத்தத்வாத். இந்த அவபத்தம்னா உபாதியோட செய்வது. எல்லா காரியோபாதியை கொண்டவன். காரியோபாதிரயம் ஜீவகன் சொல்லு, அந்த காரியோபாதியை கொண்டவன். இங்க என்ன காரியம்? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இவைகள்லாம் காரியம்னு பார்த்திருக்கோம். இதை உபாதியாக கொண்டதனால் காரியமாத்திர அவபத்த அந்த கரணத்வாது தமஸ்வினஹ ந சக்யா அஸ்தீதி தீகத்தும். அஸ்தீதி தீகத்தும் ந சக்யா, அவனுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியாது. சொதசித்தாத்ம வஸ்துவி, சொதசித்தமான ஆத்ம வஸ்துவை இருக்குன்னு அவனால தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்? தனக்கு அவனுக்கு உபாதியினால அவன் மறைக்கப்பட்டிருக்கான். அத்தः அஸ்ய அஸ்தித்வ துர்ஜத்தம் கல்பனாதீத ரூபிணः. அந்த கல்பனாதீத ரூபிணः, கல்பனைக்கு அப்பாற்பட்டதான இந்த காரியம்ன்றது கல்பனம். இந்த காரியம் கல்பனம் இவங்கெல்லாம் ஒரே அர்த்தத்துல வார்த்தைக்காக உபயோகப்படுத்தின்னு வர்றாரு. ஸ்லோகத்துக்கு இந்த மாதிரி பண்ணிருக்காரு. அது நமக்கு இது ஒரு போதமும் கூட. நம்ம எங்கெங்கெல்லாம் காரியம் நம்ம பார்க்கிறோமோ அதெல்லாம் கல்பிதம்ன்றது நமக்கு புரியணும். அதனாலதான் எவ்வளவு பரியாய பதமா ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய 2 சப்தங்களை ஆச்சாரியர்கள் உபயோகப்படுத்தினார், வார்த்தைக்காரர் உபயோகப்படுத்தினார். அத்தः அஸ்ய அஸ்தித்வ துர்ஜத்தம் கல்பனாதீத ரூபிணः அஸ்ய கஸ்ய பிரம்மணः ஆத்மனः அஸ்தித்வ துர்ஜத்தம். மேல அந்த கிரந்தம் வருது. அதாத இத்தியனு பிரஷ்னா வக்ஷதே நிர்ணயார்த்தினே. நிர்ணயார்த்தினே, இந்த நிர்ணயத்தை விரும்புகிறவர்களுக்கு அதாத இது அனுப்பிரஷ்னாக வக்ஷந்தே. அதாத என்று இந்த உபனிஷத் மேல கேள்விகளை கேட்கிறது. அத அனந்தரம் அசைவ இந்த சாதாரண்ய அப்பிரமேயத 2 காரணம் சொல்றாரு. ஒண்ணு சாதாரண்யம், பாஷ்யத்துல கண்டதன சொல்ல அப்பிரமேயம் சொல்றாரு. அப்பிரமேயனா பிரமாக்கு விஷயமாக இல்லாதவர். லோகத்துல நம்ம பார்க்கக்கூடிய பிரமாக்கு விஷயமாக இல்லாததனால் ஆச்சாரியோக்திம் அனுப்பிரஷ்னா சிஷ்யஸ்ய குரு சந்நிதோ. ஆச்சாரியோக்திம் அனு சிஷ்யஸ்ய குரு சந்நிதோ பிரஷ்னா. அவர்கிட்ட பாடம் கேட்கறது தனியா வெளியில போய் கேள்வி வரல, குரு கிட்ட கேள்வி கேட்கலாம். அபி அவித்வானமும் லோகம் தேத்திய கச்சித்தமஸ்மதே. இவர் ஸ்பஷ்டமா இதுன்னு போயிட்டார். ஆச்சாரியாலே ஏற்கனவே சிரமப்பட்டாச்சு, அதனால இவர் அதெல்லாம் விவரணம் பண்ணல. அபி அவித்வானமும் லோகம் பிரேத்திய கச்சித்தமஸ்மதே. அவித்வான் இந்த லோகத்தை, அமும் லோகம் பிரேத்திய கச்சித்தமஸ்மதே, பிரம்மத்தை அடைகிறானா? நச்சேத் அவித்வான் ஆப்னோதி வித்வான் ஏதீதி கா பிரமா. அவித்வான் போல அப்படின்னா வித்வான் போறான்றது என்ன பிரமா? அது நான் எப்படி நம்புவேன்? தியான் நவா இத்தியபர பிரஷ்னஹ. பிரம்ம இருக்காது தியாத்வா நவா இது அபர பிரஷ்னஹ. திருத்வா பகுவாகியம். அதனால பகுவாகன பகுவச்சனம், பகுவச்சனம் பகுவாகன உபயோகப்படுத்துற. அதனால 3 இருக்கிறதுனால இந்த பகுவச்சனம் பொருந்துகிறது. பிளுதிச்ச அத்திர விசாரார்த்தா சொன்னோம். இந்த பிளுதின்றது ஆஹோ வித்வானும் லோகம் பிரேத்திய கச்சன கச்சதின்னு அங்க பிளுத்தம் இருக்கே, அது விசாரார்த்தா, விசாரத்துக்காக போட்டிருக்கிறது. விசாரியம் வஸ்து இதம்யத. ஏன்னா இது விசாரியமான வஸ்து. பிரம்மம் விசாரத்தினால மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். ஏதேஷாம் கலு சோத்யானாம் உத்தரார்த்தோத்தராஸ்ருதி. இந்த ஏதேஷாம் கலு சோத்யானாம் இந்த கேள்விகளுக்கு உத்தரார்த்தா பதில் சொல்வதற்காக உத்தராஸ்ருதி மேல வரக்கூடிய கிரந்தம். துவயோ சத்பாவபூர்வத்வாத் அஸ்தித்வம் தாவத் உச்யதே. துவயோ கிருஷ்ணத்வயோ
வித்வான் அவித்வான் போறானா இல்லையா, வித்வான் போறானா இல்லையா, இதுக்கு சத்பாவ பூர்வத்வாத். இந்த பூர்வத்வாத்னா அதை முன்னிறுத்தி அது இருக்கிறதுனால இது வருது. பூர்வம்னா காரணம், அந்த காரணத்தினால் இது வருது. துவயோ சத்பாவ பூர்வத்வாத் பிரஷ்னியோ துவயோகோ பிரம்ம சத்பாவ பூர்வம். பிரம்மம்னு ஒண்ணு இருக்குன்னு தீர்மானம் பண்ணாதன இவன் போறானா இல்லையான்ற கேள்விக்கு வந்து அர்த்தமே உண்டு. அஸ்தித்வம் தாவது உச்சதே. முதல்ல அஸ்தித்வத்தை சொல்வார். ஜட்டாங்குராதி யஸ்காரியம் திருஷ்டம் சத்காரணம் ஹிதது ஆகாஷாதி ஜனஸ்காரியம் ததத்யேவம் ததீயதாம். சரி, இதுக்கு மேல இங்க பாஷ்யம் பார்ப்போம். எச்ச உக்கம் சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம இது தச்ச கதம் சத்தியத்துவம் இத்தியேதத் வக்தவியம். இதுக்கு நடுவில் பாஷிக்காரர் வந்து ஒரு சின்ன விசாரத்தை கொண்டு வர்றார். அது நமக்கு ஒரு தெளிவை உண்டு பண்றதுக்காக என்ன பண்ணிருக்க, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு தான் ஆரம்பிச்சிருக்கு. தச்ச கதம் சத்தியத்துவம் இத்தியேதத் வக்தவியம் இது இதமுச்சதே தத்துவோக்கியைவ எத் சத்தியத்துவம் உச்சதே உக்தம் ஹி சதைவ சத்தியம் இது. இப்ப கேள்வி என்ன வந்தது, பிரம்மத்தை சத்துன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொன்னார். பிரம்மத்தை சத்துன்னு தான் தெரிஞ்சுக்கணும். ஆனா நீங்க முதல்ல கேள்வி என்ன வந்தது, முதல்ல நம்ம என்ன விவரணம் பண்ணோம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு பண்ணோம். சத்தியம்னா நம்ம வந்து புரிஞ்சிருக்காது, மாறாதது அப்படின்னு புரிஞ்சிருக்கு, உண்மைன்னு சொல்லிருக்கோம். சத்துனா இருக்கிறது. அந்த சத்தியத்தையும் சொல்லிட்டு இங்க சத்துன்னு சொல்றேன், ரெண்டு வேற வேறையா கேட்டா எப்படி நீங்க ரெண்டும் ஒன்னா சொல்றீங்கன்ட்டு வந்து ஒரு ஆச்சாரியர்களே சந்தேகத்தை கலப்பி விட்டார். எச்சோக்தம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இது தச்ச கதம் சத்தியத்துவம். சத்தியம் வேற, சத்தியத்துவம் இத்தியேதத் வக்தவியம். இந்த தத்துவம் எப்படி சத்தியத்துவம் ஆச்சு, இது இதமுச்சதே தத்துவோக்கியாயேவ சத்தியத்துவம் உச்சதே. தத்துவம்னு சொன்னாலே சத்தியத்துவம் வருது. எப்படி, உக்தம் ஹி சதைவ சத்தியம் இது தஸ்மாத் உக்தம் சதைவ சத்தியம்னு இங்க மூலத்துல ஒன்னும் சொல்ல. உக்தம் ஹீனா அது லோகத்துல பிரசித்தம். அது தஸ்மாத் தத்துவோக்கியாயேவ பிரம்ம சத்துன்னு சொல்றதுனாலே சத்தியத்துவம் உச்சதே. அதாவது தத்துவம்ன்றதும் சத்தியமும் ஒண்ணு அப்படின்னு நீங்க சொல்ற. கதம் ஏவும் மத்ததாவகம் எதே, இது எப்படின்னு இங்க புரிஞ்சுக்கிறது, அஸ்ய கிரந்தத்தை சப்தானுகுமார் அனேனைவகி அர்த்தேன அன்விதானி உத்தராணி வாக்கியானி. அப்பதான் இந்த கிரந்தத்துக்கு அர்த்தமே, உபனிஷதே அப்பதான் பொருந்தும். சத்தியமும் தத்துவமும் ஒண்ணு வச்சுட்டாதான் இந்த உபனிஷதே பொருந்தில்னா உபனிஷதே ஆட்டம் கண்டுபடும். அர்த்தேன அன்விதானி உத்தராணி வாக்கியானி சத்தியமித்யாகட்சதே. அங்க போய் நடுவில் தத்துவத்தை பற்றி பேசிட்டு திரும்பி சத்தியம் இத்தியாகட்சதேன்னு மேல சொல்ல போகுது. எதேஷ ஆகாஷ ஆனந்தோ நத்தியாதுன்னு அஸ்தி இத்தியாதீனி. அப்போ தத்துவம் சத்தியம் ரெண்டுத்தையும் உபனிஷத்து வந்து ஒரே அர்த்தம்னு வச்சுன்னு போயிட்டு இருக்கு. அதனால நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். தத்ர அசதேவ பிரம்ம இத்தியாசங்கதே. இப்ப என்ன பண்றாருன்னா அது கேள்வி பதில் சொல்லணும்னா என்ன பண்ணணும், முதல்ல எதிராளியை பேச விடணும், பூர்வபட்சியை பேச விடணும். ஏன்னா அவன் மனசுல என்னெல்லாம் சந்தேகம் இருக்குன்னு அப்பதான் தெரிய வரும். அவ என்ன ஆட்சேபத்தை என்ன காரணத்துக்காக வந்து நம்ம மதம் தப்புன்னு சொல்றான்னு தெரியும். அந்த கேள்விக்கு பதில் சொல்லியாச்சுன்னா நம்ம சித்தாந்தம் நின்றோம். அதனால முதல்ல அவங்க பேச விடுற. தத்திர அசதேவ பிரம்ம இத்தியாசங்கதே. பிரம்ம இல்லைன்னு தான் நான் சந்தேகப்படுகிறேன். தஸ்மாத் ஏது அஸ்தி தத் விசேஷதோ கிரகியதே யதாகதாதி. எது இருக்கோ அது விசேஷமாக கிரகிக்கப்படுகிறது. எப்படி குடமோ விசேஷமாக அப்படின்னா தனியாக பிரித்து ஒரு பொருள் இருந்ததுன்னா மற்றதுலேருந்து அதை நம்ம பிரித்து தெரிஞ்சுக்கலாம். யதாகதாதி குடம் முதலியவைகள். என்னாஸ்தி தன் உபலப்தியதே. எது இல்லையோ அது வந்து நமக்கு உபலப்தி, நம்மளால் அது அறியப்படுவதில்லை. உபலப்தினா அடைதல் அறிதல், இங்க ரெண்டும் ஒண்ணுதான். இதா பிரசவிஷானாதி. எப்படி முயல் கொம்பு போல. முயல் கொம்பு இருக்கா லோகத்துல? இல்ல. ஏன் இல்ல? காணப்படல. இப்ப சாதாரணமா அப்படிதானே, கடவுள் இருக்காரா இல்லையா, இருந்தா காட்டேன், எல்லாரும் அப்படிதானே ஆரம்பிக்கிறா. இது வந்து புதுசா அந்த கேள்வி இல்லை, அனாதி காலமா இதே கேள்விதான். பதில் இதே மாதிரிதான் உபனிஷத் பார்த்த பதில் வருது. என்னாசி தன் நோபலப்தியத்தை எதா பிரசவிஷானாதி ததா நோபலப்தியதை ததா நோபலப்தியதை பிரம்ம ததா யதா. எப்படி முயல் கொம்பு காணப்படுவது இல்லையோ அது போல பிரம்மத்தை காணப்படுவது, பிரம்மம் காணப்படுவது இல்லை. தஸ்மாத் விசேஷதோ அக்ரஹணாத் நாஸ்தி. அதனால இல்லை, விசேஷமாக எப்படி குடல் தெரிகிறதோ அது போல பிரம்மம் தெரியல. முயல் கொம்பு எப்படி காணாம இருக்கோ அதே போலதான் பிரம்மமும் காணப்படாமல் இருக்கு. அதனால பிரம்மம் இல்லை முயல் கொம்பு போல. இது தன்ன இது ஆசங்கியதே, அதோடு சேர்க்கணும். இது சந்தேகப்படுறதே தன்ன அந்த மாதிரி கிடையாது. ஆகாஷாதி காரணத்வாத் பிரம்மண.
பிரம்மம் ஆகாசத்துக்கும், ஆகாசம் முதல் எல்லாவற்றுக்கும் காரணம். ந நாஸ்தி பிரம்ம, பிரம்ம இல்லைன்னு இல்லப்பா. ந நாஸ்தி பிரம்ம தஸ்மாத், ஏன் ஆகாஷாதிகி சர்வம் காரியம். இங்க பார்க்கணும், இந்த உபனிஷத்துலயும் அப்புறம் கேனோபனிஷத் வாக்கிய பாஷத்திலையும் வேதாரண்யத்திலையும் ஆச்சாரியர் என்ன பண்ணுவாங்க, பூர்வபட்சத்தை ஒரு சூத்திரமா எழுதுவார். அதுக்கப்புறம் அந்த தன்னோட வாக்கியத்தை தானே முழுக்க விவரணம் பண்ணுவார். அப்புறம் சித்தாந்தத்தை ஒரு சூத்திரமா எழுதி தன்னோட வாக்கியத்தை தானே விவரணம் பண்ணுவார். முதல்ல படிக்கிற காலத்துல இந்த மாதிரி சூத்திரத்தெல்லாம் தனியா கோடு போட்டு பிரிச்சு எதுக்கு என்ன விவரணம், வியாக்கியானித்த வியாக்கியாயந்தே என்று வியாக்கியானத்துக்கு ஒரு லட்சணம் உண்டு. சுபதானித்த வியாக்கியாயந்தே அப்படின்ட்டு தான் ஒரு வார்த்தையை சொன்னா அதை தானே வியாக்கியானம் பண்ணணும். இன்னொரு கிரந்தக்காரர் தேடியும் போகக்கூடாது. அந்த மாதிரி வியாக்கியானத்தை எழுதணும் அப்படின்றது ஒண்ணும். இந்த 3 உபநிஷத்து, இந்த 3 இடத்துல ஆச்சாரியர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. கீதா பாஷ்யத்துல சில இடங்கள்ல பண்ணியிருக்காரு. ஆனா இங்க இந்த வள்ளி முழுக்க அந்த நியமத்தை பண்ணியிருக்காரு. வேதாரண்யத்துல பெரும்பாலான இடங்கள், வாக்கிய பாஷ்யத்துல அப்படிதான் இருக்கு. அது நான் படிச்ச புத்தகத்துல பார்த்தா எல்லாத்துலயும் கீழே தனித்தனியா கோடு போட்டு வச்சுக்கணும். ஏன்னா அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டோம்னா அதுதான் ஒரு சௌரியம். வாக்கியார்த்தம் சொல்றதுக்கு ரொம்ப சுலபமா போதும். அது என்ன கேள்வி என்ன பதில். அதாவது இப்பெல்லாம் நம்ம புத்தகம் போடுறதுன்னு அந்த சப்ஹெட்டிங்னு போடுவோம் முடியும், அந்த மாதிரி இருக்கும். அந்த காலத்துல பங்க்சுவேஷன் இல்லைனாலும் பங்க்சுவேஷன்ல அவளுடைய மனசுல இருந்திருக்கு. இது முதல்ல சொல்றது இல்ல, நாஸ்தி பிரம்ம தஸ்மாத் ஆகாஷாதிகி சர்வம் காரியம் பிரம்மணோ ஜாத்தம் விருக்கதே. எஸ்மாத் எல்லாமே பிரம்மத்திலிருந்து உண்டான எல்லா காரியத்தையும் நம்ம கிரகிக்கிறோம். காரியத்தெல்லாம் கிரகிச்சோன்னா அப்ப காரணம் இருந்துதானே இருக்கணும். எஸ்மாச்ச ஜாயதே கிஞ்சது தது அஸ்தி இது திருஷ்டம். எதிலிருந்து உண்டாயிற்றோ அந்த காரணம் இருந்தது. கிஞ்சது தது அஸ்தி இது திருஷ்டம் லோகே. யதா கட்டாங்குராதி காரணம் மிருத் பீஜாதி. இன்னைக்கு குடத்தை பார்த்தோம்னா நேற்று அங்க மண் இருந்திருக்கு. இன்னைக்கு பூமியில அங்குரம் மழை விட்டுருக்குன்னா அங்க நேற்று விதை இருந்திருக்கு. இது புரிஞ்சுக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. அப்ப ஆகாஷாதி காரியம் லோகத்துல உண்டாயிருக்கு அப்படின்னா அப்ப நிச்சயமாக அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கணும். தஸ்மாத் ஆகாஷாதி காரணத்துவம் அஸ்தி பிரம்ம. அதனால பிரம்மம் இருக்கு. ஆகாஷாதி காரணமாக இருக்குன்னா பிரம்மம் இருக்கு. இல்லையே. இப்ப ஒரு கேள்வி வரலாம். மற்ற மதஸ்தார்களுக்கு இந்த இடத்துல சந்தேகம் வரலாம். அசத்திலிருந்தே உண்டாகலாமே, எதுவுமே இல்லாம ஒரு பொருள் உண்டாகலாமே அப்படின்னு நிறைய மதங்கள் இருக்கு. அசதோ ஜாதம் கிஞ்சிது திருஷ்யதே. அப்ப அந்த மாதிரி கிடையாது. அசத்திலிருந்து உண்டானது, இல்லாத பொருள்ல இருந்து, சூன்யத்திலிருந்து உண்டானது. சூன்யம்னா பௌத்தர்கள் சொன்ன சூன்யம் மட்டும் இல்ல. இப்ப ஆధుனிகமா நம்ம வச்சுன்றது கூட ஒண்ணுமே இல்லை, வெறும் வேக்கம், அதுல இருந்து எல்லாம் வந்தது அப்படின்னா ஒண்ணுமே இல்லைன்றது இல்ல, ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு. என்னாச்சா அசதோ ஜாத்தம் கிஞ்சிது தது கிரகியதே. அசத்திலிருந்து உண்டான ஏதோ ஒண்ணு நம்மளால கிரகிக்கப்படுவதில்லை. லோகே காரியம் அசதச்சேது நாமரூபாதி காரியம். நாமரூபாதி காரியம் அசதச்சே. இந்த நாமரூபாதி காரியங்கள் அசத்தினுடைய காரியமாக இருக்குமே. ஆனால் நிராத்மகத்வாத் நோபலப்யேதா. அதுக்கு சொரூபமே ஆத்மா, அது அசத்தாக இருப்பதனால் நம்மளால கிரகிக்கப்பட முடியாது. உபலப்யதேது, ஆனா கிடைக்கிறது நம்மளால காணப்படுகிறதே, அனுபவிக்கப்படுகிறதே. தஸ்மாத் அஸ்தி பிரம்ம. இது முதல் காரணம். அதாவது ஆகாஷாதி காரணத்துவாத் அஸ்தி பிரம்ம. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லிட்டு வரப்படுறார். அசதச்சே காரியம் திருஷ்யமானமதி. இப்ப இதுக்கு விவரணம் பண்ற. அசத்துக்கு காரியமா இருக்குமே ஆனால் நம்ம அதை எப்படி மண்ணில இருந்து வந்த குடத்தை மண் குடம்னு சொல்றோம். தங்கத்திலிருந்து வந்த நகைய தங்க நகைன்னு சொல்றோம். அசத்திலிருந்து ஆகாசம் வேணா அசன் ஆகாஷ, அசன் வாயு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா ஆகாசத்தன், ஆகாசம் இருக்குன்னு சொல்றோம். ஆகாசம் இல்லை வாயு இல்லைன்னு நம்ம சொல்லியிருக்கணும். ஆனா இருக்குன்னு சொல்றோம். அதனால இவைகள் அசத்திலிருந்து வரவில்லை. அசதச்சே காரியம் திருஷ்யமானது அசத் அன்விதமேவ தஸ்யாத். அசத்தோடு அன்விதம், அதோடு கூடிதான் இருக்கணும். செய்வம் அப்படி இல்லையே. தஸ்மாத் இருக்கு பிரம்மம். அதனால பிரம்மம் இருக்கு. தத்ர இப்போ இது மட்டும் இல்ல, கதம் அசதம் தத்ர, இதே விஷயத்துல கதம் அசதசஜ்ஜாயேத இது சுத்தியந்தரம். சாந்தோக்கிய ஸ்ருதியும் அசதஹ சஜ்ஜன்ம அசம்பவம் அன்பாஜஷ்டே நியாயதः. அசத்துக்கு அசதஹ சஜ்ஜன்ம, அசத்திலிருந்து சத்து வருது அப்படின்றது அசம்பவம்.
அந்த மாதிரி பொருந்தவே பொருந்தாது, ஆகாது அப்படின்னு நியாயத்தக அன்வாச்சஷ்டே யுக்தியும் சொல்லி அந்த ஸ்ருதி நமக்கு சொல்லி கொடுக்கறது. வெறும் நான் அப்படிதான் சொல்லுவேன், ஆகாசத்துலேருந்து வாயு வந்தது, ஏன் அப்படின்னா அது காரணம்லாம் கிடையாது. ஆகாசத்துலேருந்து வாயு வந்து ஆகாசத்துலேருந்து வாயு, அவ்வளவுதான். ஆனா அந்த இடத்துல அசத்திலேருந்து சத்து வராதுன்றதுக்கு ஸ்ருதி யுக்தி சொல்றது. அதனால சஜ்ஜன்ம அசம்பவம் அன்வாச்சஷ்டே நியாயத்தக தஸ்மாத் ததேவ பிரம்ம இது யுக்தம். ஆனால் பிரம்ம சத்து தான், சத்தியம்னு சொன்னார் நீங்க, அதனாலதான் ததேவ பிரம்மன்னு போட்டுக்க. அந்த தத்துவமும் ஒண்ணுன்னு நம்ம சொல்லலைன்னா இந்த இடத்துல வந்து இடிக்கும். தத் எதி மிருத் பீஜாதிவது காரணம் சியாது அச்சேதனம் தரி. இப்ப என்ன இருக்கு, இது வரைக்கும் இதுக்கு வார்த்தைகள் பார்க்கலாம், இன்னொரு 4 பார்க்கலாம் நினைக்கிறேன். கடாங்குராதியம் திருஷ்டம் சத்காரணம் ஹிதது. கடாங்குராதிகளுடைய எந்த ஒரு காரியம் உண்டோ அது திருஷ்டம் சத்காரணம் ஹிதது, அது இருக்கக்கூடியதான அது காரணத்தை கொண்டதாக உண்டு. எல்லா காரியமும் கடாங்குராதி காரியங்கள் எல்லாம் காரணத்தோடு கூடியிருக்கு. ஆகாஷாதிஜ நக காரியம் ததப்தியேவம் பிரதீயதாம். இப்ப நம்ம ஆகாஷாதிகளை காரியமாக பார்த்திருக்கோம். ததப்தியேவம் நக ஏவம் பிரதீய, அதையும் இதே மாதிரி தெரிஞ்சுக்கோங்களேன். அசதத்தே இதம் காரியம் சர்வம் தியாத் அசதன்விதம். பாஷ்ய வாக்கியத்தை அப்படியே இருக்க. அசத காரணத்துவம் நிராத்மத்வாத் ந சித்தியதி. அசத்துக்கு ஸ்வரூபமே இல்லை, அது எப்படி காரணமாக இருக்க முடியும்? ஒரு பொருள் இருந்தாதான காரணமாக முடியும். நிராத்மத்வாது காரணத்துவம் ந சித்தியதி. துருவத்தம் குருதே காரியம் அயஸ்காந்தோ மணிர்யதா காரணத்துவம் பவேதேவம் குருவதோ அதிசயக்குதः. துருவத்தன் குருதே காரியம், அது இருக்குமேயானால் காரியத்தை செய்யும். அயஸ்காந்தோ மணிர்யதா, அயஸ்காந்த மணி, அந்த அயஸ்காந்த அது ஒரு பொருள் அங்க இருக்குன்னா, இப்போ மேல வரக்கூடிய நிறைய சந்தேகங்களை மனசுல வச்சுட்டு வார்த்தைக்காரர் இப்ப எடுத்துட்டு வர. இது பாஷ்யத்துல ஸ்பஷ்டமா இல்லை, ஆனா இந்த கேள்வி வரப்போறது, அதுக்காக எழுதுறார். அயஸ்காந்தோ மணிர்யதா, இது வந்து பிரம்ம இறங்கி வந்து ஒன்னும் இது பண்ணி ஒரு கோடாலி எடுத்து இது பண்ணிலாம் ஒண்ணு வேலை செஞ்சு உலகத்தை சிருஷ்டி பண்ணல. இருக்கு, தானா உண்டாச்சு, சந்நிதி மாத்திரேன வேலை செய்யறது இல்லையா? அதனாலதான் அயஸ்காந்த திருஷ்டாந்தத்தை சொன்னார். அயஸ்காந்தம் அந்த மேக்னட். யதா காரணத்துவம் பவேதேவம் குர்வதோ அதிசயஸ்குதः. அப்ப காரணம், அதனுடைய காரணத்துவம் ஏவம் பவேது குர்வதோ அதிசயஸ்குதः. இதுல ஒன்றும் பெரிய அதிசயம் எதுவும் இல்லை, அதாவது பிரம்மத்துல எந்த ஒரு மாற்றமும் வரவில்லை அப்படின்றது வரைக்கும் இருக்கு. தத்திர கதம் அசத சஜ்ஜாயத இது பாஷ்யத்துல சுத்தியந்தரம் அசத சஜ்ஜன்ம அதாயிடுச்சு இல்லையா? தத்யதி மிருத்விஜாதிபத காரணத்துவம் சேத் அச்சேதனம் ததி ந காமயத்ருத்வாத். ஒருவேளை இது மிருத்பீஜாதி போல காரணம், அதாவது மண்ணு போலவோ அங்குரம் பீஜம் போலவோ காரணமா இருக்குமானா அப்ப அச்சேதனமாகுமே அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படி இல்ல, காமயத்ருத்வா, மேல போய் சோ காமயத்தன்னு சொல்ல போறேன். நகி காமயத்ரு அச்சேதனமஸ்தி லோகே. ஒரு ஆசைப்படக்கூடிய பொருள் வந்து அச்சேதனமா இருக்குமா லோகத்துல? சர்வஜம் ஹி பிரம்ம இத்தியவோச்சாமா, பிரம்ம சர்வஜம்னு நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோமே. அத காமயத்ருத்வோபபத்தி, அதனாலதான் பிரம்மத்துக்கு காமயத்ருத்வம், அந்த ஆசைப்படுதல் என்பது பொருந்தும். இப்போ ஒரு வேற ஒரு சந்தேகம், காமயத்ருத்வா அஸ்மதாதிபத்து அனாப்த காமம் சேர்த்து, அப்ப பிரம்மமும் ஆசைப்படுறாருல, அப்ப நம்மள போல ஆயிடுவாரு. அப்ப அவருக்கு வந்து ஒரு திருப்தியில் அனாப்த காமம் அப்படின்னா ந சுவாதந்திரியாத் இல்லப்பா, அவருக்கு சுவாச காமன் இல்லை, அவருக்கு சுவாதந்திரியம் உண்டு. அதனால வர காமேஸ்வரன் சொல்றது சுவாதந்திரியாத். எதா அந்யான் பரவசீகிருத்திய காமாதிதோஷா பிரவர்த்தயந்தி ந ததா பிரம்மண பிரவர்த்தகா காமாக. எப்படி மற்றவாழ இந்த காமமானது என்ன பண்ணுது? பரவசீகிருத்திய தன் வசத்துல எடுத்துட்டு பிரவர்த்தயந்தி ந ததா பிரம்மண பிரவர்த்தகாக காமாக. பிரம்மத்தை வந்து காமம் ஒன்றும் தூண்டவில்லை. கதம் தெரி சத்தியஞான லட்சணாக சுவாத்மபூதத்வாதி விசுத்தாக நதை பிரம்ம பிரவர்த்தியதே. அந்த காமனையினால பிரம்மமானது சத்தியஞான லட்சணமாக இருக்கிறது. சுவாத்மபூதத்வாது விசுத்தாக, அந்த பிரம்மஸ்வரூபமாகவே அந்த காமனை இருக்கிறதுனால சுத்தமான காமம் அது. அதனால இன்னதை பிரம்ம பிரவர்த்ததே, அந்த காமாதிகள்னால பிரம்ம தூண்டப்படுவதில்லை. தேஷாந்து தத் பிரவர்த்தகம் பிரம்ம,
பிராணி கர்மாபேட்சையா, அவைகளுக்கு அந்த பிரவர்த்தகம் பிரம்ம, பிராணி கர்மாபேட்சையா அந்தந்த பிராணி கர்மாவுக்கு தகுந்தா போல அந்தந்த ஆசைகள் தூண்டப்பட்டு அது உண்டாது. நம்ம ஒரு கர்மா பண்ணிருக்கோம், இந்த பொருளை அனுபவிக்கணும்னா சரி இவன் இந்த பொருளை அனுபவிக்கட்டும், ஏன் இந்த கர்மா பண்ணியிருக்கானே அப்படின்றதுனால ஆசைப்பட்டு சிருஷ்டி பண்றார். நம்மளுடைய கர்மா தான் அவருடைய காமனையை தூண்டுறது. அப்போ காமனைக்கு காரணம் என்ன? நம்ம கர்மா பண்ணிருக்கோம், சரி இவனுக்கு இந்த பலனை கொடுப்போம் தீர்மானம் பண்றார். பலமாக உபபத்து அவர் தீர்மானம் பண்ணதுனால அந்த பொருள் உண்டார். அப்படிதான் சிருஷ்டி நடக்கிறதே தவிர அவருக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு அதுக்காக உலகத்தை சிருஷ்டி பண்ணிட்டாருன்றது இல்லை. ஏகாந்தூத பிரவர்த்தகம் பிரம்ம பிராணி கர்மாபேட்சையா தஸ்மாத் சுவாதந்திரியம் காமேஷு பிரம்மண அதோ ந அனாப்த காமம் பிரம்ம சாதனாந்தர அனபேட்சத்வாத். அதனால பிரம்மம் அனாப்த காமம் இல்லை, சாதனாந்தர அனபேட்சத்வாத். அது வேற எந்த சாதனத்தையும் எதிர்பார்த்து இல்லை. இது வரைக்கும் பார்க்கிறோம். அதுதான் துருவஸ்தம் குருதை காரியம் அயஸ்காந்தோ மனிதா காரணத்துவம் பகையதேவம் துருவதோ அதிசயசுத. இது ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு மேல அந்த சோகாமியதன்னு வரப்போகுது. அதை அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் ஒரு பாகம் முடிஞ்சது. மூலத்துல அந்த மூணு கேள்வி அதாவது ஒன்று பிரச்சனைன்னு சொல்லியாச்சு. அந்த கேள்விக்கு பதில் மேல சொல்ல போற. அந்த அஸ்தி பிரம்மாண்டம் ஒரு காரணத்தை சொல்லி தீர்மானம் பண்ணிருக்க. காரணமாக இருக்கிறதுனால ஆகாஷாதிகளுக்கு காரணமாக இருக்கிறார் பிரம்ம அஸ்தின்னு சொன்னார். இப்ப காரணத்துவம்னு வந்ததுன்னா ஜாட்யம் வந்துருமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுங்க. இல்ல காமய திருத்தம் மேல நான் சொல்ல போறேன். அதனால காமனை இருக்கிறதுனால அது சேத்தன தர்மம், அதனால ஜாட்யம் வராது அப்படின்னா ஐயோ காமனை இது மூலத்துக்கு சம்பந்தப்படாது, மூலத்துல இல்லாதது, சம்பந்தப்பட்டது இல்லாதது. அப்ப காமனை இருந்ததுன்னா அதுக்கு நம்மள போல அனாப்த காமத்துவம் வந்துருமேனா எல்லாம் அந்த மாதிரி வராது. ஏன்னா அங்க காமனையில அவருக்கு சுவாதந்திரியம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மேல இருக்கக்கூடியது இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒரு அதிகரணம் வேற இருக்கு. அது சூத்திரங்களும் நம்ம பார்த்து பார்க்கணும். அந்த சோகாமயன்றது இதுக்கு மேல வரப்போகுது. அந்த காமனை எப்படி அந்த பகுபவனம்னு எப்படி வருது, அதற்கு மேல பெரிய விசாரம் தத்ருஷ்டா ததேவ அனுப்பிராவிசது. அதுதான் இந்த உபனிஷத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். அது தத்ருஷ்டா ததேவ, எந்த பிரம்ம சிருஷ்டி கொடுத்தோ அந்த பிரம்மே பிரவேசிச்சுன்னு சொன்னோம். இது இந்த பிரவேச வாக்கியார்த்த விசாரம் முடிஞ்சிருக்கா. அப்புறம் இந்த பாகம் நமக்கு முடிஞ்சது. ஆக இவைகள்லாம் இதுல பாஷ்யமும் விஸ்தாரமா இருக்கு. அப்புறம் நிலையனம்சா இவைகள்லாம் சத்தியம் சாரணத்தம் சத்தியம் அபவத்துக்கு மேல வரப்போகுது. அதுலதான் நம்மளுக்கு சத்தாத்திரை வித்தியம்னு சாஸ்திரங்கள் என்ன சொல்ல போனோம், பிராதிபாசிகம் வியாபகாரிகம் பாரமார்த்திகம்னு வேதாந்திகள் 3 சத்தும் ஒத்துக்குவோம். இதுக்கு உபனிஷத்துல எங்க இருக்கு அப்படின்னா இந்த ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. இதை வச்சுதான் நம்ம 3 விதமா நம்ம பண்ணிருக்கோம். ஆக அதையும் சொல்ல போறார். இதை இந்த தைத்திரியத்தை வார்த்திகத்தோட முடிஞ்சா வனமாலாவோட கஷ்டமா படிச்சுட்டோம்னா நிறைய விஷயங்கள்ல வேதாந்தத்துல சந்தேகமா வருது, தெரியாம இருக்கும். ஏன்னா இதுல இல்லாத மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா நம்ம தெரிஞ்ச விஷயத்துல அடிப்படையான விஷயத்துல நம்மளுக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பிரகரணங்கள்லாம் படிக்கிறத விட தைத்திரிய வனமாலா வார்த்திகத்தோட பார்க்கலாம். வனமாலா நம்ம பார்க்கல, அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா பார்க்கலாம். வனமாலாவோட தைத்திரியம் வார்த்திகம் பார்த்துக்கோங்க. அத்வைத வேதாந்தத்துல உங்களுக்கு அடிப்படையான விஷயத்துல சந்தேகமே வரவே வராது. யாராவது கேள்வி கேட்டா கூட கேள்வி பதில் சொல்ல தெரியுனா கூட இந்த கேள்விக்கு அர்த்தம் இல்லை, நான் நம்புற விஷயம் சரிதான் அப்படின்னு ஒரு திருடமான நம்பிக்கை வந்துடும். அப்படிப்பட்டதான கிரந்தம். அதான் இன்னைக்கு ஒரு இது பார்க்க வந்துடும். ஒரு அக்ஷரத்தை கூட விடாம பாஷைக்காரர் பார்த்து பண்ணிட்டு வராது. இது வேத பாஷை படித்த வளர்க்குறோம் வளர்த்திக்கும் அங்க எவ்வளவு சிரமம், அந்த ஒரு அனுபாகத்துல இந்த மாதிரி சிரமம் இருக்கும். அதனாலதான் வேத பாஷம் படித்தவா அவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது. அவளை பார்த்தாலே நமஸ்காரம் பண்ணோம்னா ஏன்னா இத்தனை விஷயங்களை வச்சுட்டு அவள் அர்த்தம் சொல்லி அந்த மாதிரி அதை அந்த வேத பாஷம் படிச்சுட்டு அப்புறம் வேத பாராயணம் பண்ண வைப்பான். அவள் அனுபவிக்கிறதான சுவாரஸ்யம் அவளுக்கு தான் தெரியும். அது போல இந்த இடத்துல காமிச்சிருக்காரு. அது நம்ம மேல போய் பார்க்கலாம். ஆரம்பிச்சு அடுத்த வாரம் பார்க்கலாம்.